சிவபெருமானுக்கும் மோகினி ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணுவிற்கும் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் அவனை மணிகண்டன் என அழைத்தனர். அந்த தெய்வீக குழந்தையை மன்னர் ராஜசேகர பாண்டியன் தனது சொந்த பிள்ளை போல வளர்த்தார். அவர் தெய்வீக குணங்களுடன் வளர்ந்து பக்தர்களை காப்பாற்றும் வலிமை பெற்றார். அப்பொழுது உலகத்திற்கு பெரும் துன்பம் கொடுத்த மகிஷி என்ற அசுரி வந்தால் யாராலும் அவளை வெல்ல முடியவில்லை. இளம் வயதிலேயே மணிகண்டன் வீரராக எழுந்து அந்த மகிஷியை வென்று உலகத்தை காப்பாற்றினார். பின்னர் அவர் சபரிமலைக்கு சென்று தியானத்தில் அமர்ந்தார். எந்த மனிதர் வந்தாலும் ஜாதி மதம் வேறுபாடு எதையும் பார்க்காமல் விரதத்தை முறையாக பின்பற்றி வந்தால் எனது அருளை பெறுவார் என்று அருள் புரிந்தார். ஒரு நாள் ஒரு வேட்டைக்கார தம்பதிகள் ஐயப்பனை சந்தித்தனர். மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அவர் மனதில் ஐயப்பனை நினைத்தவுடன் அங்கிருந்த கடினமான பாறை மென்மையாகி அவர் எளிதாக பிரசவித்தார். அந்த இடத்தில் இன்று வரை மகாபலிபுரம் அம்மன் சன்னதி உள்ளது. ஐயப்பனின் அருளால் சபரிமலை புனித ஸ்தலமாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் பின்பற்றி கருப்பு வேஷ்டி அணிந்து சுவாமியே சரணமையப்பா என்று மலையை ஏறி சன்னிதானம் அடைகிறார்கள். மிகச் சிறப்பான நிகழ்வு மகர ஜோதி. மகர மாதத்தில் மலை உச்சியில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியை பார்த்து பக்தர்கள் கைகளை உயர்த்தி சுவாமியே சரணமையப்பா என்று பாடுகிறார்கள். ஐயப்பன் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி நோய்களை தீர்த்து அருள் புரிகிறார்.